நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம புறாக்களுக்கு இப்போ கொடுத்த ட்ரைனிங் முடிவில் ஒரு பெரிய சோகம் நடந்துச்சு எங்கள் கூண்டுக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் இப்போ கொடுத்தக்கூடிய ட்ரைனிங் 140 கிலோமீட்டர் சூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் புறாக்கு 80 கிலோமீட்டர் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். இது 140. ட்ரைனிங் ஸ்பாட் எங்கன்னா கோயில்பட்டி டு எங்கள் லாப்ட்டு ஏர் டிஸ்டன்ஸ் ஒரு 140 கிலோமீட்டர் அவ்வளோ. இன்றைக்கி கிளைமேட்டு காலையில் பார்க்க வச்சுமே நல்லா தான் இருந்து, ஆனால் அதிக நண்பர்கள் சொன்ன தகவல் படி கிளைமேட்டு ரொம்ப மோசம். நிறைய இடங்களில் மழையும் பெஞ்சிட்டு இருந்து, அதிக பனி மூட்டமாக இருந்து, நாங்கள் கிளைமேட்டை சரியாக செக் பண்ணாமல் காலையிலே கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, எங்கள் புறாய்க்கு இந்த ட்ரைனிங்கில் கொஞ்சம் ஜம்பு ஓவர். ஏன்னா 80 கிலோமீட்டர்லேருந்து 140 70 கிலோமீட்டர் ஜம்பு கொடுத்துருந்தோம். இதில் ஆண்குட்டில் ஒரு 13 புறாயும் பெண்குட்டில் ஒரு 11 புறாயும் எடுத்திருந்தோம். மொத்தம் எங்கிட்ட இருந்த புறா அவ்வளோந்தான், ஒரு 24 புறா. என்றைக்கும் விடது போல் ஃபஸ்ட்டு ஆண்குட்டை ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஆண்குடு பறவை விட்ட உடனே ஒரு நல்ல ஒரு பறவை பறந்து, விட்ட இடத்துல எந்த ஒரு ரவுண்டையும் அடிக்காமல் நல்லா ரோட்டை பிடிச்சி பறந்து, அப்போ மனசில் நாங்கள் நினச்சிக்கிட்டோம் புறாக்கள் இன்றைக்கி ஓரளவு நல்லா பறந்து ரிட்டன் கிடைக்கான்னு தான் எதிர்பார்த்தோம். ஆண் புறாயை விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபீமேல் குண்டு ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஃபீமேல் குண்டுமே ஒரு நல்ல பறவை பறந்து, ஆனால் 140 கிலோமீட்டரை ரேஸ் புறாயெல்லாம் நல்லா ஸ்பீடு பிடிக்க புறாயெல்லாம் கரெக்டாக 1.5 மணிக்கூரில் ரீச் ஆகிரும். அப்படி ரீச் ஆகிட்டுனா கிளைமேட்டு நல்லா இருக்குது, புறாயோட கண்டிஷனும் நல்லா இருக்குன்னு நம்ம ஒரு நல்லா நினச்சிக்கிட வேண்டியதுதான். நாங்கள் எங்கள் புறா ஒரு 2 மணிக்கூருக்கு மேலே எடுக்கும். ஏன்னா இதுக்கு முந்தின ட்ரைனிங்லலாம் நல்ல டைம் எடுத்து தான் ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்கூருக்கு மேலே எதிர்பார்க்கலான்னுக்கிட்டு நாங்கள் நினச்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு புறா ரிட்டனே ஆகலை. 2.5 மணிக்கூர் ஆச்சு, 3 மணிக்கூர் ஆச்சு, புறாக்கள் எதுவுமே ரிட்டன் ஆகலை. கரெக்டாக 4.5 மணிக்கூர் கழிச்சப்பறம் தான் ஒரே ஒரு ஃபீமேல் பேர்டு ரீச் ஆச்சு. ஒரு 5.25 மணிக்கூர் கழித்த பிறகு பின்னொரு ஃபீமேல் பேர்டு, மொத்தமே 2 பேர்டு தான் வந்திருந்து. அப்போவே நாங்கள் நினச்சிட்டோம் புறாக்கள் ரூட்டு தப்பான ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டு புறா அதிக அளவு தொலைவுக்கு காரணமாக இருக்கும்னுக்கிட்டு எதிர்பார்த்ததான். ஆனால் அட்லீஸ்ட் புறா ஓரளவு நல்லா ரிட்டன் ஆகும், ஈவினிங்காவது வந்துடான்னுக்கிட்டு பார்த்தோம். ஈவினிங் வர புறாயும் வரல. ஈவினிங் ஒரே ஒரு மேல் பேர்டு வந்துருந்து. ஃபஸ்ட் நாள் முடிவில் எங்களுக்கு மொத்தம் 3 புறா தான் வந்திருந்து. இதில் பெரிய மிஸ்டேக்கு என்னென்னா, எங்களுக்கு எல்லாமே யங் பேர்டு. இதுக்கு முந்தின வருஷங்களில் பந்தயத்தில் கலந்துக்கிட்ட புறாக்கள் எதுவுமே அந்த கூட்டத்தில் இல்லாதனால புறாக்கள் தப்பான ரூட்டில் போனாலும் அதை கரெக்டாக பேர்டுகளை கொண்டு வரக்கூடிய கைட்லைன் புறா எந்த ஒரு புறாயுமே இல்லை. அது ஒரு பெரிய மிஸ்டேக்காட்டு இந்த வருஷம் நம்ம கொண்டுக்கு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓல்டு பேர்டு இருந்துன்னா இந்த அளவு பெரிய அளவு மிஸ்டேக் நடந்திருக்காது. நாங்கள் ஓவர் ஜம்பு கொடுத்ததும் ஒரு காரணம். இப்படி 2 பெரிய மிஸ்டேக் நாங்கள் இந்த இதில் பண்ணினதுனால எங்கள் குண்டு டோட்டலாக அடி வாங்கிட்டு, கிளைமேட்டு வேறு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் இருந்து, 2வது நாள் முடிவில் கூட ஒரு 3 பேர்டு தான் ரிட்டன் ஆச்சு. காலையில் எந்த ஒரு பேர்டுமே வரவே இல்லை. 2வது நாள் காலையிலையும் ஒரு நல்ல ரிட்டன் கிடைக்கணுக்கிட்டு எதிர்பார்த்தோம். 2வது நாள் காலையில் ரிட்டன் ஆகலை. மத்தியானத்தில் தான் 2 புறா ரிட்டன் ஆச்சு. ஈவினிங் ஒரு புறா. இப்படி நம்ம கொண்டுக்கு மொத்தமே 6 புறா தான் ரிட்டன் ஆகிருக்கு. இந்த வருஷம் பந்தயம் எப்படி ஓட்ட போகிறோன்னுக்கிட்டு தெரியலை. அட்லீஸ்ட் ஒரு 10 புறா இல்லைன்னா ஒரு 15 புறா நம்ம கையில் இருந்ததுன்னா நல்லதாக இருக்கும். 15 புறா வரக்கூடிய சாத்தியம் இனி இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம். இன்னும் ஒரு 5 புறா நம்மளுக்கு ரிட்டன் ஆகிட்டுனா
இந்த ப்ராக்கில் வச்சு நம்மளுக்கு ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலேயாவது நம்ம வந்து கொண்டு போயிடலாம். அப்படி இல்லைனா இந்த வருஷம் பந்தயம் ரத்து செய்யப்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.